நண்பருக்கும் இங்கே வாழ்ந்திருந்திருக்கும் மற்ற பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். நிஜமாகவே இந்த படத்தில் எனக்கு ஸ்னேகனை தவிர வேறு யாரையுமே தெரியாது. ஸ்னேகன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் நீங்கள் வரணும் இந்த படத்துக்கு. நான் அப்போ கூட அவர்கிட்ட சொன்னேன்ப்பா எனக்கு எதுவுமே யாருமே தெரியலையப்பா, இல்லை நீங்கள் வாங்க என்னையே தெரியும் நீங்கள் வாங்கன்னு அப்படின்ட்டாரு. பாடல்கள் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. உதயகுமார் சொன்னபடி பிரம்மா அவர்கள் நல்லாவே மியூசிக் போட்டிருக்காரு, ஸ்னேகன் நல்ல கவிதை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அது ஃபோட்டோகிராஃபிலாம் ரொம்ப நல்லா இருந்தது, லொக்கேஷன்ஸு ஃபோட்டோகிராஃபிலாம் நல்லா இருந்தது. ஓவராலாகவே இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ட்ரெய்லரும் அந்த சாங்ஸ் பார்த்த வரைக்கும். உதயகுமார் சொன்னபடி அந்த ஹீரோ நல்லா இருக்கார், நல்லா நடிச்சிருக்காரு, சாங்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை தயாரிக்க வந்த புது ப்ரொடியூசர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏன்னா உதயகுமார் சொன்ன ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கஷ்டம். ஒரு டைரக்டர் போய் அவரை இம்ப்ரெஸ் பண்ணி படம் எடுக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த இதில் ஒரு புது டைரக்டர் நம்பி அவங்க இறங்கியிருக்கிறாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாம் உள்ள இறைவன் அவங்களுக்கு எல்லாத்தையும் எல்லா சூழ்நிலையும் அளிக்கட்டும். மற்றபடி பிரபாகர் அவர் என்னுடைய நண்பர், இங்கே வந்தால் தெரிஞ்சுக்கிட்டு அவர் தான் எனக்கு வசனம் இருந்தாங்க. நல்லாவே ரொம்ப நல்லாவே எழுதக்கூடிய ஒரு பசங்க இருந்தார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டோட்டல் யூனிட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எனது ஏனைய சக உதவி இயக்குநர்களுக்கும் வந்திருக்கும் தயாரிப்பாளர் திரு PL தேனப்பன் அவர்களுக்கும் திரு சந்தான பாரதி அவர்களுக்கும் திரு RV உதயகுமார் அவர்களுக்கும் நண்பர் பேரரசு பன்னீர்செல்வம் மற்றும் தலைவாசல் விஜய் நடிகர்கள் இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே பாட்டு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயும் அந்த இஞ்சி மரப்பா உண்மையிலே ஸ்னேகன் சார் பேனால இங்கு ஊற்றி எழுத மாட்டார்னு நினைக்கிறேன், கொஞ்சம் உரைப்பு சேர்த்து எழுதுவார்னு நினைக்கிறேன். அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. நமிதா அந்த அடுத்த சாங்கு என்ன, அந்த ஆம்பளைங்க எல்லாருமே மச்சான் எனக்கு, நமிதா இல்லாத குறைய அந்த ரெண்டு பொண்ணுங்க ஆடி தீர்த்துட்டாங்க. அவ்வளோ அற்புதமாக ஆடினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனர்ஜியாக இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கே. ட்ரைலர் ஆகட்டும், சாங் ஆகட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருடைய உழைப்பும் நல்லா தெரியும் இந்த படத்தில். பிரம்மாஜி உண்மையிலே ஒரு என்ன சொல்றது, ஒரு மாஸ் சாங் கூட ஒரு கிளாஸ் அழகாக சவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர்கிட்ட. அப்போதான் விசாரிச்சப்ப தெரிஞ்சது ஜெயக்குமார் இயக்குனர் சொன்னார், அவர் என்னுடைய ஃப்ரெண்டுன்னாரு. அவங்க ரெண்டு பேருடைய ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நல்ல அருமையாக சாங் வந்திருக்கு. இந்த சாங் உண்மையிலே பேசப்படும். அதாவது எதுவாக இருந்தாலும் சரி, அது பொண்ணாகட்டும், பொருளாகட்டும், ஃப்ரெண்ட் ஆகட்டும், எதுவுமே ஒரு கவனத்துக்குரியதாகணும். அதே மாதிரி இந்த நண்பர்கள் கவனத்திற்குரியது. இந்த படம் நிச்சயமா எல்லாருடைய கவனத்துக்குரியதாகணும். அது இல்லாமல் வியாபாரிகளுக்கும் பிளாக் டிக்கெட் விற்கிற வரைக்கும் ஒரு கவனத்துக்குரியதாகிற படமா இந்த படம் அமையணும் நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். ஒரு பாரசீகத்தில் ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க, பேரணி முடிந்து விட்டது ஆனால் அதன் தூசி இன்னும் அடங்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெய்லர் போட்டு முடிச்சுட்டாங்க, பாட்டு முடிச்சுட்டாங்க, குழந்தைங்கலாம் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க, பிரபலங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படியே கண்ணிலே இருக்குது ஒவ்வொரு காட்சியும், அப்படியே காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்குது பிரம்மாவோட இசை. இசையில் அவர் உண்மையிலே பிரம்மாவா அவர் விளங்குவார்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கு மேலே இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. எனக்கு எல்லாருக்கும் பெண்களுக்கு 2 வீடுங்கிற மாதிரி எனக்கு பிறந்த வீடு சினிமா, இப்போ புகுந்த வீடு பத்திரிக்கை. திரைப்பட எடிட்டராகவும் எல்லாமே எனக்கு கலையோட ஆசான் இயக்குனர் RV உதயகுமார் சார் தான். நானும் ஜெயக்குமார் எல்லாரும் ஒரே பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள். இயக்குனர் RV உதயகுமார் அப்படிங்கிற திரைப்பட பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரே மாணவர்கள் நாங்கள்.
அதனால இந்த படம் சிறப்பாக அமையலைன்னா தான் அதை பற்றி பிரச்சனை. சிறப்பாக அமையிறதுன்றது அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியாது. ஏன்னா இருந்த இடம் அப்படி. அதுக்கப்புறம் இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய விஷயம் நான் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தேன். முதல்ல இந்த சம்பவம், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அப்துல் ரஹ்மான் சார் வந்து எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறதே தெரியல. ஏன்னா வந்து ஏதோ நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணால் வர சந்தோஷம் எனக்கு அப்படியே இந்த படத்தில் இருந்துச்சு. அதனால் இன்னைக்கு டேரக்டர்லாம் வராங்க, எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் காலையில் கூட எல்லாருக்கும் மெசேஜ் கொடுத்தேன். பிரம்மா மிகவும் கஷ்டப்பட்டவர். பிரம்மா எங்கெல்லாம் வேலை செஞ்சார், இப்படிலாம் கஷ்டப்பட்டார். இவ்வளோத்துக்கு நடுவில் அவர் மியூசிக்காக அவர் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணார் நான் நேரில் பார்த்துருக்கேன். நிறைய நாள் நினச்சி வருத்தப்பட்டிருக்கேன். நிறைய பேர் சினிமாவில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள சினிமாவே இருக்காது சுத்தமாக. நிறைய பேர் சினிமாவிலே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள நிறைய சினிமா இருக்கும். தாமும் சினிமாவில் இருந்து தனக்குள்ளவும் சினிமாவில் இருக்கிறவங்க ஒரு சிலர் தான். அந்த வரிசையில் பிரம்மா வந்துட்டாரு. அதே மாதிரி உதயகுமார் சார் மிக அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். அவருடைய பாடல் கனவு கனவு பாட்டு அருமையான கம்போசிங். அவருடைய நண்பர் விநாயகர் சார் வந்து நிறைய ஆல்பம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணார். அப்போ பிரம்மா, ஜெயக்குமார் எல்லாரும் தான் கூட உட்காந்து சாங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. டைரக்டர் சொன்ன மாதிரி ஜெயக்குமார் ரொம்ப அழகாக எழுதக்கூடியவர். இது ரொம்ப அற்புதமான ஒரு டீம். ஏற்கனவே டைரக்டருடைய இந்த நாகபூஷணம் அவருடைய படம் அழகை அசுராவோட பிரம்மா ரொம்ப அற்புதமாக மியூசிக் பண்ணியிருந்தார். ஸோ தொடர்ந்து இதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் அவருக்கு வரணும். அடுத்து வந்து கவிஞர் சிநேகன் பற்றி நிறைய பேருக்கு தெரியும், சொல்ல வேண்டியதே இல்லை. ரொம்ப அற்புதமான கவிஞர். சொல்ல வேண்டியது வந்து இங்கே கவிஞர் கிருபையா. தமிழ் சினிமாவில் வந்து அவர் ஒரு என்சைக்ளோபீடியா. நிறைய விஷயங்கள் வந்து புள்ளி விவரமாக சொல்லுவார். நிறைய நிகழ்ச்சிகள், எஸ்பிபி நிகழ்ச்சி உட்பட பல நிகழ்ச்சிகள் வந்து அவர் தான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நிறைய தகவல்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து நிறைய ஊடகங்கள் மூலமாக வந்து அவர் எழுதி கொடுத்து நிறைய விஷயங்கள் ஒரு பெரிய சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்காரு. பாலச்சந்தர் சார் வந்து பல பேருக்கு அவர் ஒரு சுனாமி பற்றி கே ராஜன் சார் படத்தில் ஒரு அற்புதமான ஒரு பாட்டு எழுதினார், ஆர்கே சுந்தர் மியூசிக்கில். ஸோ அதிலிருந்து நான் அவருடைய ஃபேன். அடுத்து வந்து லிவிங்ஸ்டன் என்னுடைய தம்பி தான். அவர் திரைப்படத்துறைக்கு வந்து அவர் வரத்துக்கு, அதாவது நான் அவர் கொண்டு வந்து திரைப்படத்துறைக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு நீங்கள் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக நினைக்கிறேன். இந்த 2 பேரும் ஆடினாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. அந்த சாங்க்கு வந்து நைட் அஃபிட் ரொம்ப அழகான ஒரு நல்ல அந்த மூடு இருந்துச்சு. ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அதில் ஆடின 2 பேர், ஒருத்தர் ரேகாஸ்ரீ, அவங்க எத்தனையோ வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு அவங்க விட்டாங்க. நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதில் அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் சாருடைய டூயட் சினிமாவில் வந்து என்ன இணைச்சி பணியாற்றியவர் வந்து பிரபாகர் சார். புதிய தென்றல் படத்தவங்க இயக்குனராக வந்து பல படங்கள் அவர்கிட்ட நான் பார்க்கும்போது கேட்பேன், சரி இப்போ என்னென்ன படத்துக்கு நீங்கள் எழுதலை சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா என்னென்ன படத்துக்கு எழுதுனா ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருப்பாரு. பிரபாகர் சாருக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள், மலையாள சினிமாவில் அவர் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜாம்பவானாக இருக்காரு. டைரக்டர் பேசும்போது கூட சொல்லிட்டு இருந்தார், அவருடைய ஆதங்கத்தை சொன்னார். அது கரெக்டாக எனக்கு தோணுச்சு. உடனே இங்கே இருக்கிற ஹீரோஸ் எல்லாரும் மலையாள டேரக்டர்ஸ்லாம் கூட படம் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே கூட விஜய் போசன் தயாரிப்பாளர் கொடுத்துருக்காரு. அவர் கூட மலையாள டேரக்டர் ஏற்கனவே 2 படம் பண்ண படம் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஆர்வமான விஷயம். அதே மாதிரி மலையாளத்தில் இருக்கிறவங்களே இங்கே இருக்கிறவங்களுக்கு கூட படம் கொடுத்து சொல்லுங்கள். ஒரு லவ் டுடே மாதிரி ஒரு படம் வந்து பண்ண முடியுமா? என்ன அற்புதமான ஒரு படம், எவ்வளோ அழகான ஒரு படம். அதே மாதிரி பேரரசு சார், ரமணி சார், நாங்களாம் ஒன்றா ரொம்ப வருஷமாக இடையில தான் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. எவ்வளோ அற்புதமான இயக்குநர்கள் இங்கே இருக்காங்க. பிரபாகர் சார் மாதிரி ஆட்கள் ரொம்ப அற்புதமாக இருந்தாங்க. ஐஸ்வர்யா, ஸ்ருதி அவங்களே அழைக்கிறேன். வாய்ப்பு தரத்துக்காக முன்கூட்டியே வந்து தயாரிப்பாளர்களுக்கு இயக்குனர் உதயகுமார் சார் வந்து போக்கிய தரமாக கேட்டுக்கிறேன். அதனால் இதோட வெற்றி விழா வந்து மனோபவி சார் வந்து நேரு ஸ்டேடியத்தில் ஏற்பாடு பண்ணுவாங்க நான் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் வணக்கம். ஆடியோ ரிலீஸில் சாங் பார்த்த மாதிரி தெரியல, தேட்டரில் பார்த்த மாதிரி அவ்வளோ கலகலப்பாக இருந்துச்சு.
ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ட்ரெய்லர் சின்ன ஃபீல் இருந்தது. அதுலேயே டேரக்டர் ஜெயக்குமார் அவரை நிரூபிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சாங்ஸு அந்த ஒரிஜினல் பிரம்மாவோட படைப்பில் விட நல்லது கெட்டது இருக்கும். ஆனால் இந்த பிரம்மா படைப்பு எல்லாமே நல்லது தான். எந்த சாங்ஸ் ஓட போல எல்லாமே பட்டை கலப்புது. பாடலில் படத்தை வெற்றிக்கு பெரிய தூணாக இருக்குன்னு நம்புகிறேன். பாசனம் சொன்ன மாதிரி இஞ்சி மரப்பா தூள் கலப்பிடுச்சு. அப்புறம் அது சினிமாவுக்கு அந்த வரியில் வரும்.